தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னும் ஒரு சில மனத்தியாலங்கள் தான் இருக்குது. என்னதுக்கு மனத்தியாலங்கள் இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த வருஷம் முடிய போகுது. 2025ஆம் ஆண்டு ஒரு இனிமையான முறையில, சிலருக்கு சந்தோஷமான முறையில, சிலருக்கு துக்கமான முறையில இந்த 2025ஆம் ஆண்டு வருடம் முழுமையா நிறைவு பெற்று 2026ஆம் ஆண்டு ஒரு புதியதொரு அத்தியாயத்துக்குள்ள எல்லாருமே நம்ம கால் எடுத்து வைக்க போறோம். சொல்றதுக்கு புதுசா ஒண்ணும் இல்ல. எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஒரு நல்ல நாளையில என்ன செய்வோம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆலயங்களுக்கு போவோம். அவங்களோட வழிபாட்டு முறைகளுக்கு அடிப்படையாக கொண்டு வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. சந்தோஷமான முறையில உறவுகளோட, சொந்தங்களோட, நண்பர்களோட எல்லாரோடையுமே சந்தோஷமா இருந்து கொள்ளுங்க. அதோட சேர்த்து உங்களோட பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு பழைய வருடமாகவே போனாலும் கூட ஒரு புதிய வருடத்துல நல்ல நல்ல சிந்தனைகளை உருவாக்கி கொள்ளுங்க. அதோட சேர்த்து நல்ல முயற்சிகள் எடுங்க. யாருக்குமே ஒரு தீங்கு விளைவிக்காத மாதிரியான நல்ல ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எடுங்க. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். நிம்மதியா கொஞ்சம் சந்தோஷமா வாழக்கூடிய மாதிரி கொஞ்சம் பண வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நிறைய பேர் தொழில்களை இழந்திருப்பீங்க. நிறைய பேர் தொழிலுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் நல்ல நிலைமையில் தொழில்கள்லாம் செய்து கொண்டிருப்பீங்க. பணங்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்க. கஷ்டங்கள் ஒரு இக்கட்டான நிலைமை வரக்குள்ளதான் பணத்தினுடைய கஷ்டம் நம்மளுக்கு விளங்கும். அதனாலதான் சொல்றேன், நிம்மதியா வாழக்கூடிய அளவுக்கு அதிகபட்ச ஆடம்பரமா இல்லாட்டியும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சமாவது பணங்களை சேமிச்சு வச்சு கொள்ளுங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல மனதோட எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கான அந்த பண்பை வளர்த்து கொள்ளுங்க. மற்றபடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாரும் சந்தோஷமான முறையில 2026ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவோம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சந்திப்போம் இன்னும் ஒரு